அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஏக இறைவனின் அன்பும் கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்கின்ற உயரிய பிரார்த்தனைகளோடும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கின்ற பிரார்த்தனைகளோடும் உங்களை சந்திக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய இந்த உரை என்பது நம்முடைய மொஹலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்ச்சையான விஷயங்கள் குறித்து தான். அதே போன்று நாம் பேச இருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது நம்மளுடைய மொஹலா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். அதை முன்கூட்டியே காவா மஜித், ஜும்மா மஜித், இதனுடைய சர்ச்சையான விஷயங்களும் நம்மளுடைய மொஹலாவில் உள்ள அனைத்து மொஹலாவாசிகளும் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து தான் நாம் பேசப் போகிறோம். ஆகையால் மற்ற மொஹலாவிற்கும் இந்த பேச்சிற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். சத்தியம் வென்றது, அசத்தியம் அழிந்தே போன்றது. இது போன்ற ஒரு குரான் ஆயத்தை நம்ம கேட்டிருப்போம். அதாவது நம்மளோட மொஹலாவில் யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், யார் மொஹலாவை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகிறார், இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய மொஹலாவாசிகள் தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் இந்த குழப்பவாதிகளை நம்ம கண்டறிஞ்சு இவர்களை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நாம் யார் நன்மையை நோக்கி போகிறான்றதுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய மொஹலாவில் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக முடியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தாலா நம்மளுடைய மொஹலாவில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் செல்வாக்கு மிக்கவர்களையும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வரக்கூடிய இளைஞர்கள், 15 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் நாம் நல்ல கருத்துக்களை பதிக்க வேண்டும். அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, தீனிலும் துனியாவிலும் எப்படி உயர்த்தி கொண்டு போனார்களோ இந்த சமுதாயத்தை, அது போன்ற ஒரு இல்மை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் எங்களை உருவாக்கிய ஹஸ்ரத்துடைய நோக்கம். எங்களுடைய நோக்கமும் மொஹலாவில் உள்ள பெரியவர்களும் நல்லவர்களின் நோக்கமாகவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஆனால் குழப்பம் செய்பவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய நோக்கத்திற்காக மொஹலாவில் உள்ள இளைஞர்களை நிர்வாகத்துக்கு எதிராகவும் தூண்டிவிட்டு, பெரியவர்களுக்கு எதிராகவும் தூண்டிவிட்டு, தன்னுடைய சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள். பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, காவா மஜித் அப்துல் ஹஸ்ரத், மிஸ்பா அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போவதற்காக காத்து கொண்டிருக்கும் போது முதலாவது சொர்க்கத்தில் கால் எடுத்து வைக்கும் அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரான அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்றவர்கள் அல்லாஹ் நம்முடைய மொஹலாவிற்கு கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் காயல் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அதாவது எப்படி இந்த உலகத்துக்கு மதீனாவோ, மக்கா மதீனாவோ, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு காயல்பட்டினம் என்பது ஒரு மதீனா. அந்த ஊர்களுக்கு நாங்கள் போய் சென்றிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள், 80% மக்கள் ஹாஃபிஸ் ஆலிமாக இருப்பார்கள். அந்த ஊரில் மது கடைகள் கிடையாது, சினிமா தியேட்டர்கள் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்கள் கிடையாது. இது போன்ற ஒரு இவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஊரானப்பட்டது எவ்வளவு ஒரு புனிதமான பூமியாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு இது அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். அங்கிருந்து வரப்பட்டவர்தான் நம்மளுடைய அப்துல் ஹஸ்ரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா நம்மளுடைய மொஹலாவில் அப்துல் ஹஸ்ரத் அவர்களை கொடுத்திருக்கிறான். 9 வருட காலமாக அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 7 வருட காலமாக இளைஞர்களை உருவாக்கி இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறார். அப்துல் ஹஸ்ரத்தும் இளைஞர்கள் மார்க்க சேவை மையம் அவர்களும்
நாங்களும் எந்த அளவிற்கு எந்த பணிகளை செய்திருக்கிறோம், இந்த மொஹல்லாவிற்காக எவ்வளவு முன்னேற்ற பாதையை கொண்டு போயிருக்கிறோம், இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம் என்று பின்பு வரக்கூடிய ஒரு வீடியோகளில் நான் தெளிவாக லிஸ்டோடு உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ ஆதாரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் செய்கிறேன். அதற்கு முன்பாக நாம் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நம்ம சொன்னோன்னு பார்த்தேன், அந்த மொஹல்லாவில் நம்ம பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இளைஞர்கள் மத்தியில் இந்த குழப்பத்தையும் இந்த குழப்பத்தில் இருந்த இளைஞர்களை எப்படி தூண்டி விட்டார்கள் என்பது குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், நம்மளுடைய மொஹல்லாவில் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவராகட்டும், சுன்னத் ஜமாத்தில் சேர்ந்தவராகட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், இளைஞர்களாகட்டும், இதுவரை எந்த பிரச்சனைகளும் இருந்தது கிடையாது. ஆனால் 2-3 வருடங்களாக தொடர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள், அதை குழப்பம் செய்பவர்கள் எப்படியெல்லாம் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், இளைஞர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஆர்வம் கொண்டு அவர்களது உள்நோக்கம் என்ன என்பதை ஒரு தெளிவான வீடியோவாக நம்ம பார்ப்போம். அனைத்து மொஹல்லாவாசிகளும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அனைவருக்கும் ஷேர் செய்ய வேண்டும். அப்போதுதான் நம் மொஹல்லாவில் ஒற்றுமை மிகப்பெரிய அளவில் பெருகெடுத்து நாம் நம்முடைய வருங்கால சந்ததிகளை ஆரோக்கியமான பாதையில் கொண்டு செல்ல முடியும். ஆகையால் நாம் இப்போ கூறுவது, அதாவது ஹஸ்ரத் மேல் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு என்பது, இவர் ஷிர்க் செய்து விட்டார், ஷிர்க்கு செய்தவர் தொழுதால் தொழுகை கூடாது, அவர்கள் பின்னாடி நின்று தொழுதால் எங்களுடைய தொழுகையும் கூடாது என்று சொல்லி மக்களிடத்தில் பெரிய லெவலில் குழப்பத்தை ஏற்படுத்தி மகரிப்புடைய தொழுகை முடிந்த பிறகும் இரண்டாவதாக இகாமத் சொல்லப்பட்டு மற்றும் அவர் பின்னாடி வரிசையில், அதாவது இரண்டாவது ஜமாத்தை அமைச்சு தொழுது, இது போன்ற அந்த தொழுகையிலும் 2 நிர்வாகிகள் இருந்து இது போன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது நிர்வாகியார்களே தொழுதுவிட்டு நிர்வாகத்துக்கு எதிராக இளைஞர்களை தூண்டிவிட்டு, இந்த பக்கம் ஒரு இளைஞர்களையும் தூண்டிவிட்டு, இது போன்ற வேலைகளை தொடர்படியாக 2-3 வருடம் சந்தித்து கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா சொன்னால், இப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நிர்வாகத்தை நோக்கி, அதாவது இந்த ஹஸ்ரத்துக்கு எதிராக இந்த அவர்களுக்கு முழுமையான விவரங்கள் தெரியாது. நீங்கள் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த 2 வருடமாக நாங்கள் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது நீங்கள் தொழுகை, அதாவது உங்களிடத்தில் சொல்லும் போது தொழுகை கூடாது என்று ஷிர்க் என்று சொன்னார்கள். முதல் இது ஷிர்கா இல்லையா என்று ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மனிதன் ஷிர்க் செய்தால் அது ஷிர்க்கை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அப்படியும் நீங்கள் அது தொழுதால் உங்கள் தொழுகை கூடாது என்று உங்களிடத்தில் யார் ஒன்று சொன்னான்? இப்போது அல்லாஹ் தஆலா நிரூபித்து விட்டான். சத்தியம் வென்றது, அசத்தியம் அழிந்தே போன்றது. நிச்சயமாக சத்தியம் அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே போன்று யாரெல்லாம் ஷிர்க் என்று சொன்னீர்களோ, முத்தம் கொடுப்பது, அதாவது வலிமார்கள் கையில் காலில் முத்தம் கொடுப்பது என்பது, இது ஷிர்க் என்று சொன்னீங்களோ, இது அக்கு என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்தான். அதே போன்று தொழுகை கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள், அவர்கள் பின்னாடியே தொழ வைத்தான் அல்லாஹ் தஆலா உங்களை. இதுதான் அக்கிற்கு கிடைச்ச வெற்றி. அக்கிற்காக போராடியவர்கள் அனைவருக்கும் எனது உயர்ந்த பாராட்டுகள். நாம் அக்கில் ஜெயித்து விட்டோம். இதிலிருந்து அல்லாஹ் தஆலாவே சொல்லிவிட்டான், அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, இது அக்கில் ஒன்று உள்ளதுதான். நம்மளுடைய புரிதல் காரணமாகத்தான் அதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய இல்மு ஆகப்பட்டது அவ்வளவுதான். நாம் அதை உயர்த்தியோ வளர்த்தியோ கொண்டு போக செல்லவில்லை. ஏனென்று சொன்னால், அதை பற்றி நம்முடைய இல்மு சம்பந்தமாக தெளிவாக நான் பின்னாடி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நீங்க ஹஸ்ரத்துக்கு எதிராக வரோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அகீதாவுக்கு எதிராக, அதாவது முத்தம் கொடுப்பது என்பது, வழிமாறலுக்கு முத்தம் கொடுப்பது என்பது மார்க்கத்தில் உள்ளப்பட்டது. இதை பாவம் என்று இது போன்ற ஷிர்க்குடைய டிகிரி முடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து
இது போன்ற ஃபத்துவாக்களை கொடுக்கிறார்கள். 4-5 ஹதீஸ்களை படித்து விட்டால் இமாம்களுக்கே ஃபத்துவா கொடுக்கிறார்கள். இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இதை கனகச்சிதமாக 2 அதாவது சம்பந்தப்பட்டவர்களையும் குழப்பத்தில் உள்ளவர்களையும் தெளிவாக அமர வைத்து அவர்களுக்கு விளக்கத்தை புரிய வைத்திருக்க வேண்டும். இதுதான் பெரியவர்களுடைய வேலையாக இருக்கட்டும். ஆனால் இவர்களே முன்னின்று அவர்களிடம் இருந்து குழப்பத்தை தூண்டி மொஹலாவை பிரிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்தமாக இருந்தார்கள். இவருடைய நோக்கம் ஹஜ்ரத்தை எடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கவில்லை. குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்பது சொல்கிறது, இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை எங்களுடைய ஜமாத்தில் இது இல்லை, நாங்கள் கொள்கைக்காக இருக்கிறோம். இது போன்ற உள்ளவர்கள் தான். பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் நீங்கள் வந்தது அல்லாஹ்விற்கு எதிராக தான் இப்போது வந்தீர்கள். அதாவது தீனுக்காக வருகிறோம் என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு எதிராக இப்போது வந்திருக்கிறீர்கள். இப்போது தெளிவாக உங்களுக்கு தெரிந்து விட்டது இப்போது நீங்கள் செய்தது தவறென்று. இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை குழப்பத்தில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு எதிராக தான் நிற்க வேண்டும். ஹஜ்ரத்திடம்க்கு அனைவரும் துணையாக நிற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உங்களிடம் அவர் எந்த தவறு செய்ததற்கான அறிகுறியும் அதாவது ஆதாரங்களும் இல்லை. அதாவது உங்களுடைய இல்மில் அது இல்லை என்பதற்காக அது தவறு என்று சொல்லக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நம்ம சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கணும். நம்மளோட இல்மு குறைவாக நம்ம இல்மை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்கணும். இதுதான் எங்களுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கின்ற மிகப்பெரிய அறிவுரையாகும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத்துக்கு எதிராக தொழுதவர்கள் அதில் பெரும்பாலானோர் என்னுடைய நண்பர்கள். அவர்களுக்கு சரியான உண்மையை கொண்டு செல்வது என் மீது செலுத்தப்பட்ட மிகப்பெரிய கட்டாய கடமையாகும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நான் பழகியதில் அவர்கள் எந்த விதத்திலும் தவறானவர்கள் இல்லை, நல்லவர்கள். ஆனால் இந்த மொஹலாவிற்காக